ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. உள்ளாய் ஏனமுமாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கல்வா என்றலும் என் கண்கள் நீர்கள் சோர் தருமால் உள்ளே நின்றுருகி நெஞ்சமுன்னை உள்ளியக்கால் நல்லேன் உன்னையல்லால் நரையூர் நின்ற நம்பியோ. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீனிவாச கஷேத்திரம் என்கிற திருநரையூர் நாச்சியார் கோயில் திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். திருச்சேரை சாரநாதனுடையதான வைபவத்தை அனுபவித்த போது பிரம்மாவுக்கு சாரநாதன் எம்பெருமான் சாதித்த ஒரு ஸ்லோகம் பவிஷ்யத் புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளதான ஸ்லோகம். முக்தி ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் தரக்கூடியதான க்ஷேத்திரங்கள் எந்த க்ஷேத்திரத்திலே பிறந்தாலோ வசித்தாலோ அல்லது பிராணனை விட்டாலோ மோட்சம் கிடைக்கும் என்று புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளதோ அப்பேற்பட்ட துவாதச முக்தி க்ஷேத்ராணி 12 முக்தி ஸ்தலங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு அது எல்லாத்திலையும் வசந்தது சாரக்ஷேத்திரம் அப்படின்னு சாரநாதன் பெருமான் தெரிவித்தான். அந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கம் கும்பகோணம் ச ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாச்சலம் நரநாராயணாஸ்ரம் ச நைமிஷாரண்யமேவ ச காஞ்சீம் அவந்திகாம் சைவ ஸ்ரீனிவாசம் ததைவ ச விருஷபாக்கியகிரிம் சைவ தோதாத்ரிம் புஷ்கரம் ததா தானானி துவாதசைதானி ஸ்வயம் வியக்தா மஹீதலே அப்படின்னு ஸ்ரீரங்கநாதனுடையதான ஸ்ரீரங்கம் என்ன, அமுதனுடையதான திருக்குடந்தை என்ன, பூவராகனுடைய ஸ்ரீமுஷ்ணம் என்ன, திருவேங்கடமுடையானுடைய திருமலை என்ன, எம்பெருமான் நரநாராயணாவதாரம் பண்ணி திருமந்திரத்தை வெளியிட்டருடைய பத்ரிகாசிரமம் என்ன, எம்பெருமான் வனஸ்வரூபியாக சேவை சாதிக்கக்கூடியதான நைமிஷாரண்யம் என்ன, தேவாதிராஜனுடைய க்ஷேத்திரமான காஞ்சிபுரம் என்ன, அவந்திகா க்ஷேத்திரம் என்ன, இதோடு கூட தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிற ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருநரையூரும் முக்தி க்ஷேத்திரம். விருஷபாத்ரி என்று பெயருடைய மலை அதாவது திருமாலிருஞ்சோலை மலை, தோதாத்ரி என்று பெயரை உடைய வானமாமலை க்ஷேத்திரம், புஷ்கரம்னு சொல்லக்கூடியதான எம்பெருமான் ஜலரூபியா சேவை சாதிக்கக்கூடியதான க்ஷேத்திரம். இந்த 12 க்ஷேத்திரங்களும் மோட்ச க்ஷேத்திரங்கள் முக்தி க்ஷேத்திரங்கள் அப்படின்னு வழங்கப்படுகின்றன அப்படின்னு சாரநாதன் எம்பெருமானுடையதான வாக்கியம். அப்பேற்பட்ட ஈடு இணையில்லாத மோட்சம் தரக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரங்களிலே இந்த ஸ்ரீனிவாச க்ஷேத்திரமும் ஒன்று. இதனுடையதான ஸ்தலபுராணம் பிரம்மாண்ட புராணத்தில் பிருகு மகர்ஷியானவர் சௌனக பகவானுக்கு உரைத்ததாக ஒரு 12 அத்தியாயங்களும், பவிஷ்யோத்தர புராணத்தில் பிரம்மாவானவர் நாரதருக்கு உதைத்ததாக சில அத்தியாயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. அதிலே வஞ்சுலவள்ளி தாயார் மேதாவி மகரிஷியினுடைய குழந்தையாக அவதரித்து வளர்ந்து வருகிறாள் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து இப்போது மேலே அனுபவிக்கப் போகிறோம். சாட்சாத் லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய அவதாரமான வஞ்சுலவள்ளி வளர்பிறை சந்திரனை போல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அப்படியே பிரகாசம் ஏறிண்டே போறது, நன்னா வளர்ந்துண்டு வரா. நாளுக்கு நாள் அழகு கூடிண்டே போறது, நாளுக்கு நாள் பிரகாசம்னு சொல்லக்கூடிய தேஜஸ் கூடிண்டே போறது, நாளுக்கு நாள் அவளுடையதான நடத்தைகள் ஒழுக்கம், அவளுடையதான உபசாரம், அவளுடைய வினயம், கல்யாண குணங்கள் இதெல்லாம் அப்படி சுக்லபக்ஷ தந்திரனை போலே வளர்ந்து கொண்டே போகிறது. இதை பார்த்து வஞ்சுலவல்லியினுடைய தகப்பனாரான மேதாவி மகரிஷிக்கு அத்தனை சந்தோஷம். அவர் நினைக்கிறார், அப்பாவான நமக்கும் நம்ம ஆசிரமத்தை தேடி வரக்கூடிய அதிதிகள் மகா தபஸ்விகளான ரிஷிகள்லாம் ஆசிரமத்தை தேடி சாப்பிடுறதுக்கு தீர்த்தம் சாப்பிடுறதுக்குன்னு வராலே, அவ எல்லாருக்கும் விசேஷமா பணிவிடைகள்லாம் பண்ணி சுசுரூஷைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணு நம்ம ஆசிரமத்திற்கே ஒரு குத்து விளக்கு போல பிரகாசிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்ததுல இருந்து நம்ம ஆசிரமமே அப்படி பிரகாசிக்கிறது. மேதாவி ரிஷி ஆசிரமத்துக்கு போனா அவருடைய பொண்ணு வஞ்சுலவள்ளி இருக்கா, நாம நன்னா வயிறார சாப்பிடலாம், எல்லா விதத்திலும் நமக்கு நல்ல உபச்சாரங்களை பண்ணி நம்மளை குளிர்விப்பால் அப்படின்னு சொல்லி நிறைய அதிதிகள் வந்தபடியே இருந்துட்டு இருக்கா ரிஷியனுடைய ஆசிரமத்திற்கு.
அப்படியே அந்த ஆசிரமத்தை விளங்க வைத்துக் கொண்டு அந்த க்ஷேத்திரத்தை பொழிய வைத்துக் கொண்டு வஞ்சுலவள்ளியானவள் வளர்ந்து கொண்டு வருகிறாள். சின்ன பொண்ணா இருந்தாலும் இத்தனை ஆசையோடு கூட ஒரு தாயார் இருந்தால் ஒரு ஆத்தை எப்படி பார்த்துப்பாளோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்றாளே. இவளுக்கு நம்மிடத்திலேதான் என்ன பக்தி அல்லது வரக்கூடிய அதிதிகளிடத்திலேதான் என்ன பக்தி? இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெண்ணாக பெறுவதற்கு நான் தான் தவம் பண்ணி இருக்க வேண்டும். நிச்சயமா இவ தாயாருடைய அம்சம்தான். இவள் இப்படியே காலத்துக்கும் நமக்கும் வருபவர்களுக்கும் பணிவிடை பண்ணி கொண்டு இருந்தால் ஆகாது. இவள் நல்ல வசந்த ஒரு மணாலனை அடைந்து நன்னா வாழணும், அதை பார்த்து நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு தகப்பனாருக்கே உரியதான ஆசையோடு கூட மேதாவி மகரிஷி ஆசைப்பட்டார். ரொம்ப உத்தமமான ஒரு வரனை தேர்ந்தெடுத்து இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்து இவள் நன்னா வாழறதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சுட்டார். வஞ்சுலவள்ளியினிடத்திலே மேதாவி மகரிஷிக்கு அத்தனை ஒரு அன்பு. தத்து கொண்டார்களோ தானே பெற்றார்களோன்னு சொல்லும்படியா தபஸ் பண்ணி வஞ்சிக்கொடி அருகே கிடைத்த குழந்தையா அல்லது இவர் வயிற்றாலே பெற்றெடுத்த குழந்தையான்னு சொல்லும்படி அத்தனை கருணையோடு கூட அந்த குழந்தைய பார்த்துட்டு வரார். ஒரு ஆசையா ஒரு காரியம் பண்ணினார். இவரோட ஆராத்திய தெய்வம், இவர் நித்தியம் திருவாராதனம் பண்ணி சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு ஏற்கனவே பார்த்தோம். சக்கரபாணி பெருமாள் இவருடைய ஆராத்திய தெய்வம். இவர் மணிமுக்தா புஷ்கரணியில தீர்த்தம் ஆடுறதுக்காக மூழ்கி எழுந்து கொள்கிற போது இவருடைய கைகளிலே அகப்பட்ட சக்கரபாணி பெருமாளுடைய பின்னாடி நிருசிம்மன் இருக்கக்கூடியதான விக்கிரகம். அந்த சக்கரபாணி பெருமாளை நிருசிம்மனை தினந்தோறும் மகத்துல திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். அவரை எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணிட்டு வந்தாரோ அவருக்கு எதிரில் தன்னுடைய பெண்ணான வஞ்சுலவள்ளி விளையாடுவதற்காக ஒரு வில்வ செடியை நட்டார். செடி வளர்ந்து மரமாகும். பொண்ணும் வனத்துல எங்கேயும் வெயில்ல போய் விளையாடி அவஸ்தப்படக்கூடாது, ஆத்து முன்னாலேயே ஒரு நிழல் தரக்கூடிய பெரிய மரம் இருந்தா தன் தோழிகளோடு கூட விளையாடுவாள். பிரம்மாவினுடைய பத்னிமார்களான காயத்ரி சாவித்ரி ரெண்டு பேரும் பிராட்டியினுடைய தோழிகளாக இவளுடைய வந்துட்டா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே விளையாண்டு அங்கேயே வளர்ந்துட்டு இருக்கா. இப்படி தன் பெண்ணும் மற்ற ரெண்டு தோழிகளுமாக நம் கண் முன்னாலேயே விளையாடுவா. கூடிய சீக்கிரம் இந்த மரம் வளர்ந்து பெரிய மலமான் நிழலை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வில்வ செடியை நட்டார் ரிஷி. வஞ்சுலவள்ளியும் நமக்காக அப்பா பார்த்து பார்த்து நட்ட செடி அப்படின்னு ஆசாசியா அதுக்கு ஜனம் தீர்த்தம் சேர்த்துண்டு வந்தா, நீர் வார்த்துண்டு வந்தா. அது பெரிய விருட்சமா வளர்ந்தது. அந்த விருட்சத்தினடியிலே தோழிகளோடைய கூட ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இன்பமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள் வஞ்சுலவள்ளி. இப்படி வஞ்சுலவள்ளி தாயார் மேதாவி ரிஷியினுடைய பெண்ணாகவே மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், வளர்ந்து கொண்டிருக்கிறாள், விளையாடி கொண்டிருக்கிறாள். இந்த சமயத்திலே தேவர்கள்லாம் தங்களுடையதான கஷ்டம் தீர வேணும், அதற்காக பிரிந்து போய் மேதாவி ரிஷியினுடைய பெண்ணா வளர்ந்துருக்கிற பிராட்டிய பெருமாள் சேரணும் அப்படின்ற சங்கல்ப காலம் வந்து விடவே அவளுடைய கஷ்டத்தை தீர்க்கணும்ன்றதுக்காக பிரம்மா கிட்ட போறா. பிரம்மா கிட்ட போய் சொல்றா, ஏ பிரபு, எங்களுக்கெல்லாம் மூத்தவரே பிரம்மதேவா, என்னைக்கு தாயாரானவள் திருப்பார்கடலை விட்டு அகன்றாலோ பெருமாளை விட்டு பிரிந்தாலோ அன்னைக்கே தேவர்களான எங்களுடைய வாழ்வில் எல்லாம் ஒளி குன்றிவிட்டது. எங்களை துன்பமும் இருளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தாயாருடைய அனுகிரகம் இல்லாதபடியினாலே ஐஸ்வர்யம் இல்லாத போயிடுத்து, மூதேவி குடி புகுந்தாள். இப்படி தாயாருடைய அனுகிரகம் இல்லாதபடியினாலே, தாயார் அங்கு இல்லாதபடியினாலே எங்களுடையதான ஐஸ்வர்யம் போச்சோ, எங்களுடைய தேஜஸ் போச்சோ, எங்களுடைய வீரம் போச்சோ. அதனால அசுரர்கள் எங்களை பார்த்து ரொம்ப இலக்காரமா நினைச்சுட்டு எங்களோட சண்டைக்கு வந்தா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிறைய சண்டையெல்லாம் நடந்தது. அந்த சண்டையில அசுரா ஜெயிச்சுட்டா, தேவர்களான நாங்க தோத்து போயிட்டோம். இப்போ எங்க போய் ஒதுங்கிறதுன்னு ஒரு நிழல் தெரியாம நாங்கெல்லாம் நிர்கதியா தடுமாறின்னு இருக்கோம். தேவர்களுக்கெல்லாம் மூத்தவரான பிரம்மாவே, நீங்க தான் எங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு வழி சொல்லணும்னு அங்க போய் நிக்கிறா பிரம்மாவின் இடத்துல. பிரம்மா சொன்னார், வழக்கமா நமக்கெல்லாம் வரக்கூடிய கஷ்ட காலத்துல நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பவர் பெருமாள் தானே. வாங்கோ எல்லாரும் திருப்பார்கடலுக்கு போய் பெருமாளை சேவித்து பிரார்த்திக்கலாம் அப்படின்னு இந்திரன் முதலான அத்தனை தேவர்களையும் அழைத்துக் கொண்டு பிரம்மாவானவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலுக்கு அழிச்சுட்டு போறார். அங்க போய் எல்லாரும் திருப்பார்கடல் கரையில நின்றுண்டு எம்பெருமானான க்ஷீராப்திநாதனை வியூக வாசுதேவனை ஸ்தோத்திரம் பண்றா. பெருமாளே, எங்க முன்னால சேவை சாதிக்கணும், எங்களுடைய கஷ்டத்தை முறையிடுறதுக்காக வழக்கம் போல வந்திருக்கோம், வந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறா. அவ பிரார்த்திச்ச க்ஷணத்துல பெருமாள் அங்க வந்து அவளுக்கு சேவை சாதிக்கிறார். எல்லோருக்கும் சேவை சாதித்த எம்பெருமான் க்ஷீராப்திநாதனை எல்லாருமா விழுந்து சேவித்து ஸ்தோத்திரம் பண்றா.
ஸ்தோத்திரம் பண்ணி, பிராட்டியும் நீங்களும் பிரிந்திருக்கிறபடியினால நாங்கெல்லாம் புலிவிழந்து அசுரர்களிடத்திலே தோற்று அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பழையபடி பிராட்டியும் நீங்களும் சேர்ந்து க்ஷீராப்திக்கு பிராட்டி எழுந்தருடினால்தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். நாங்கெல்லாம் பழையபடி இருக்க முடியும். அசுராலை எல்லாம் ஜெயிச்சுட்டு எங்க ராஜ்யத்தை நாங்களே ஆள முடியும். தயை பண்ணி பிராட்டிய நீங்க சேரணும், பிராட்டிய தேடி போய் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் திருப்பார்கடலுக்கு அழிச்சுட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா எல்லாருமா சேர்ந்து. எம்பெருமான் திருப்பார்கடல்நாதன் க்ஷீராப்திநாதன் தேவர்களை எல்லாம் பார்த்து பேசுறார். ஹே பிரம்மா, இந்திரன் முதலான அத்தனை தேவர்களே, வருந்தாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ. அசுரர்களாலே நீங்க பட்டுருக்கிற கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். நாச்சியார்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டி லக்ஷ்மி, நான் எப்போதும் யோக நிலையிலே சயனித்துக் கொண்டே இருக்கிறபடியினாலே தன்னிடத்திலே அன்பில்லை அப்படின்னு தப்பா புரிஞ்சுண்டு என்னிடத்துல கோச்சுண்டு பூலோகத்துக்கு போயிருக்கா. அவ இந்த இடத்தை விட்டு என்னை விட்டு பிரிஞ்சபடியினாலதான் நீங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பிரார்த்தித்த பிறகும் என்னிடத்திலே சரணாகதி பண்ணின பிறகும் நான் ஒரு க்ஷணமும் தாமதிக்க மாட்டேன். இப்போவே பிராட்டியை தேடி போறேன். தேடி போய் பிராட்டியோடு கூட நான் பழையபடி சேர்றேன். பிராட்டி இங்க அழிச்சுட்டு வரேன். உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீரும். நானும் பிராட்டியும் சேர்ந்திருந்தாலே உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பெருமாளவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ணிட்டு மறைஞ்சுடுறார். இவாளும் கை கூப்பிட்டு அவாவாளுடையதான ஸ்தானத்திற்கு அவாவாளுடைய லோகத்துக்கு போய் சேர்றா எல்லாரும். இவாளுக்கு கொடுத்த பிரதிஜை, இவாளுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எம்பெருமான் 5 ரூபங்களை எடுத்துக்கொள்கிறான். பெருமாள் இந்த க்ஷீராப்திநாதன் சொல்லக்கூடிய திருப்பார்கடல் பெருமாள் தாயார தேடுறதுக்காக 5 உருவங்கள் எடுத்துக்கொள்கிறார். ஒரே பெருமாள் 5 ரூபங்கள்ல வரார். சங்கர்ஷண மூர்த்தியாக மாறி கிழக்கு திசையில தாயார தேடிண்டு போறார். பிரத்யும்ன மூர்த்தியாகி தெற்கு திசையில தாயார தேடிண்டு போறார். அனிருத்த மூர்த்தியாகி மேற்கு திசையிலே தாயார தேடிண்டு போறார். சாம்பன்னு சொல்லக்கூடிய புருஷோத்தம மூர்த்தியாகி வடக்கு திசையிலே தாயார தேடிண்டு போறார். இப்படி 4 திசைகள்ல தாயார தேடிண்டு பூலோகத்துல புறப்பட்டாச்சு பெருமாள். நடுவிலே அப்படியே இருந்த இடத்துல இருந்தே 4 பக்கமும் பார்வையை சுழல விட்டு கொண்டு நடுவுல இருந்து தேடணுன்றதுக்காக வாசுதேவ மூர்த்தியா நடுவுல புறப்பட்டார். இப்படி 5 ரூபங்கள் எடுத்துக்கொண்டு பெருமாள் பரமபதநாதன் சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதனுடைய பஞ்ச வியூகம்னு சொல்லக்கூடியதான 5 வியூக ரூபங்கள் இவையெல்லாம். அதாவது பரமபதநாதன் சொல்லக்கூடிய பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள். அவர் திருப்பார்கடல் நாதனா வியூகமூர்த்தியா வியூக வாசுதேவனா சயனிச்சென்றிருக்கிற பெருமாளா வந்தார். அந்த திருப்பார்கடல் பெருமாள்ல இருந்து சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் 4 பெருமாள்கள் வரா. ஆக அந்த வியூக வாசுதேவனோட சேர்த்து இந்த 4 பெருமாள்களையும் சேர்த்தா இந்த 5 வியூகமூர்த்திகளும் பரம்பதநாதனுடைய பஞ்சவியூகங்கள்னு சொல்லக்கூடியவா. இவ 5 பேரும் தாயாரை கண்டுபிடிச்சே தீர்றது, தாயாரோட திரும்ப சேர்ந்தே தீர்றதுன்னு புறப்பட்டாச்சு. இப்படி பிராட்டி எங்கெங்கயோ தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்கல. இப்படி பெருமாள் 5 ரூபங்களை எடுத்து தானே பிராட்டியை தேடி புறப்பட்டாரே. பிராட்டி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு கருடன் பெருமாளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். வைரமுடிய நான் போய் அசுரனோட சண்டை போட்டு திரும்பவும் கொண்டாந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கருடன் பிரார்த்தித்த போது பெருமாள் தமாஷா சொன்னார் கருடனத்துல. கோச்சுண்டு போன தாயாரை கொண்டாந்து என்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், அதுவே இன்னும் பண்ணி முடிக்கல, இப்ப வைரமுடிய வேற கவர்ந்துட்டு போறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னு பார்த்தோம். வைரமுடிய கொண்டாந்து சமர்ப்பிச்சு ஆயிடுத்து. இப்போ தாயாரை மீட்டு வரேன்னு வாக்கு கொடுத்திருந்தோமே, பெருமாளே 5 ரூபங்கள் எடுத்துக்கொண்டு அவரே தேடி போறார். அது வரைக்கும் அடியவனான நான் தாயாரை தேடாம இருந்துட்டேனே அப்படின்னு கருடனும், சுவாமி நான் உங்களை விட வேகமா போய் தாயாரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவரும் ஆகாச மார்க்கமா பறந்துட்டே பார்க்கிறார். 4 பெருமாள்கள் 4 திசையில தேடின்னு இருக்கா. வாசுதேவ பெருமாள் நடுவுல இருந்தபடியே பார்வையை சுழல விட்டு கொண்டு தேடின்னு இருக்கார். கருடன் ஆகாச மார்க்கமா பறந்துண்டு தன்னுடைய தீக்ஷண்யமான பார்வையினால பூலோகத்துல ஒரு இடம் விடாம தேடின்னு இருக்கார். கருட பக்ஷி அப்படியே ஆகாசத்துல ஒசர பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய பார்வை அத்தனை கூர்மையானது. பூலோகத்திலே எதை அது கண்ணால பாக்குறதுன்னு தெரியாது. ஒரு க்ஷணத்துல அப்படியே ஆச்சரியமா இறங்கி வந்து கவர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஒசரத்துல பறக்கக்கூடிய கருடனுக்கு எப்படி இந்த வஸ்து தெரியறதுன்னு கூட நம்மளால யூகிக்க முடியாது. அதனால அத்தனை துல்லியமான தன்னுடைய கட்டாட்சத்தினாலே தாயாரை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கருடனும் ஆகாசத்துல சிறகு விரிச்சுட்டு பறந்து ஆரம்பிச்சு தேடிட்டு இருக்கார். இப்படி 5 எம்பெருமான்களும் பூலோகம் முழுக்க தேடிட்டு வரா. கடைசியில எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லவே எல்லாரும் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறதுக்காக, ஓய்வு எடுக்கிறதுக்காக
இந்த சித்தி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருநறையூருக்கு மணிமுக்தா நதிக்கரைக்கு வந்து சேர்றா. தாயார தேடி தேடி களைச்சு போயிட்டோம். அப்படி விசிராந்தியா நல்ல குளிர்ந்த தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி தாகம் தீர நன்னா தீர்த்தம் சாப்பிட்டு எங்கயான யாரான ஏதான சாப்பிட கொடுத்தாலானா சாப்பிட்டு சற்றே ஓய்வெடுத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு சிரம பரிகாரம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாருமா சொல்லி வைத்த மாதிரி இந்த சித்தி கஷேத்திரத்துக்கு வரா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா பகவானுடைய சங்கல்பம். பெருமாளே 5 ரூபமா போய் தேடுறார், கருடன் தேடுறார், இத்தனை பேர் தேடின்னு இருக்கிறச்ச வஞ்சுலவள்ளி தாயார் திருநறையூர்ல மேதாவி ரிஷியனுடைய ஆசிரமத்திலே ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறாள். 5 பெருமாள் கண்ணில் படாம போயிட்டாளா, கருடன் கண்ணில் படாம போயிட்டாளா? அவளா தேடிக்கொண்டு வருகிற வரைக்கும் அவ கண்ணில் தெரியக்கூடாதுன்றது தாயாருடைய சங்கல்பம். அதே மாதிரி தேடுறாப்புல தேடி இங்க வந்து தாயாரை கரம் பற்ற வேணும் என்பது பகவானுடைய சங்கல்பம். பெருமாள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாலும் கருடன் காட்டி கொடுக்க பெருமாள் அவளை கண்டுபிடிச்சார் அப்படின்றதும் பகவானுடையதான சங்கல்பம். அதுக்காக அந்த மணிமுக்தா நதி புஷ்கரணி கரைக்கு வந்து சேர்றா எல்லாருமா. வந்து விசேஷமா அதுல நன்னா சிரமம் தீர தீர்த்தாமாடுறா. மணிமுக்தா நதியில தீர்த்தாமாடுறா. தீர்த்தாமாடிட்டு அந்த மணிமுக்தா புஷ்கரணி கரையில அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தீர்த்தாமாடுறதுக்காக வந்த மேதாவி ரிஷியினுடைய சிஷ்யர்கள் இவாளை எல்லாம் பாக்குறா. இந்த பெருமாள்கள்லாம் வந்தவா எப்படி வந்தா? ரிஷிகளாட்டமா வந்தா. மகா தபஸ்விகளா, ரொம்ப தேஜஸ்விகளா, விசேஷமான ரிஷிகளா இருக்காளே வாழலாம். நம்ம க்ஷேத்திரத்துக்கு நம்ம ஆச்சாரியனுடைய ஆசிரமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தீர்த்தத்துல தீர்த்தாமாட வந்திருக்கா. இவாளை ஆசிரமத்துக்கு அழிச்சுட்டு போய் இவாளுக்கு சாப்பிட கொடுத்து இவாளை உபசரிக்கணும் அப்படின்னு சிஷ்யாலாம் என்ன பண்ணினா இந்த ரிஷிகளாக வந்த 5 பெருமாள்களையும் சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து, அடியேன் மேதாவி மகரிஷியனுடைய சிஷ்யன், எங்க ஆச்சாரியனுடைய ஆசிரமம் இங்கதான் இருக்கு, நாங்கெல்லாம் அங்கதான் தங்கி இருக்கோம், அங்கே எங்க ஆச்சாரியனுடைய குமாரத்தி ரொம்ப நன்னா தலிகை பண்ணுவா, ஆத்துக்கு வர அதிதிகள் யாரா இருந்தாலும் எப்ப வந்தாலும் அவளுக்கு வயிறார சாதம் போட்டு உபசரிக்கிறது அவளுடைய வழக்கம். மகான்களான 5 பேரும் எங்க ஆசிரமத்துக்கு எழுந்தருளணும், வந்து பிராட்டி அதான் தாயார் அந்த குழந்தை தரக்கூடியதான ஆகாரத்தை சாப்பிட்டு கலைப்பாரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் சிஷ்யன். சரின்னு பெருமாள்கள் அதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்படியா அப்படியே ஆறுது, உடனே போலாம் வாங்குவோன்னு அவளோட போறா. இப்படி போயின்னு இருக்கிறச்ச அங்க வாசல்ல மேதாவி ரிஷியானவர் அதிதிகள் யாரான வராளா, அவளை சாப்பிட கூப்பிடணுமேன்னு அதிதிகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். இப்படி விசேஷமா இதுவரைக்கும் சேவித்திடாத பரம தேஜஸ்வியோடு கூட பரம தபஸ்விகளா தெரியக்கூடிய இந்த ரிஷிகள் 5 பேரும் வராலே. ஏன்னா பெருமாள்களே வந்துட்டு இருக்கா, அதுக்கு மேல யாரிடத்துல தேஜஸ் எதிர்பார்க்க முடியும்? அவளை பார்த்த உடனே வந்தவா பார்த்தா தேவர்களாட்டமா இருக்கு, பெருமாள் ஆட்டமா இருக்கு, ஆனா ரிஷி கோலத்துல இருக்கா, மகா தேஜஸ்விகளா இருக்கா, யாருன்னு தெரியலன்னு குழம்பி போயிட்டார் மேதாவி ரிஷி. இருந்தாலும் நம்ம ஆத்துக்கு வந்த அதிதிகள் நம்ம சிஷ்யம் வேற அவள் ஐஷண்ட் வந்துட்டு இருக்கான்னு நடந்ததை புரிஞ்சுட்டார். இவர் ஆத்து வாசல்ல நின்றுண்டு யாரான அதிதிகள் வராளா போறாளா உபசரிக்கலாமான்னு இவர் பார்த்துட்டு இருக்கார். தீர்த்தாமாடுவதற்கு நீர்நிலைக்கு புஷ்கரணிக்கு அதிதிகள் வாழணும், இங்க ஆசிரமம் இருக்கு, சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாதவாளா இருந்தாலும் கூட எங்க ஒரு குளமோ ஆறோ இருக்கோ அங்க போய் தீர்த்தாமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி தீர்த்தாமானும் சாப்பிடலான்னு யாரான அதிதிகள் கண்டிப்பா நீர்நிலைக்கு வாட்டர் பாடிக்கு வருவாளும். அதனால சிஷ்யா வழக்கமா புஷ்கரணி கரையில போய் பார்த்து அதிதிகள் அழிச்சுட்டு வர்றது வழக்கம். அந்த மாதிரி சிஷ்யனும் அழிச்சுட்டு வந்திருக்கான். இன்னைக்கு அதிதி தேவோ பவான்னு எம்பெருமான் இந்த அதிதிகள் ரூபத்திலே வந்து நம்மளை அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சொல்றோமே. பொதுவா நம்ம ஆத்துக்கு அதித்தின்னு யார் சாப்பிட வந்தாலும் அவளை பகவானுடைய ஸ்வரூபமா நினைச்சு அவளை உபசரிக்கணும், அதிதி தேவோ பவான்னு சொல்றோமே. ஆனா இங்க பகவானே அதித்தியா வந்துட்டு இருக்கான் இவாளுக்கு. அப்பேற்பட்ட அந்த ரிஷிகளை எல்லாம் வாங்கோன்னு சொல்லி அவ கையலம்புறத்துக்கும் காலலம்புறத்துக்கும் ஜலம் கொடுத்து அவளை ஆசிரமத்துக்குள்ள கூட்டு அவ உட்கார்ந்துக்கிறதுக்கு ஆசனம் போட்டு உட்காருங்கோன்னு பிரார்த்திக்கிறார் மேதாவி ரிஷி. இதே சமயத்துல கருடனும் ஆகாசத்துல பறந்தபடி வஞ்சுலவள்ளி தாயார் எல்லா இடத்துலயும் தேடின்னு இருக்கான். கருடனுடைய தீக்ஷண்யமான பார்வையில வஞ்சுலவள்ளி மேதாவி ரிஷியினுடைய பெண்ணாக வளர்ந்து கொண்டு வருவது தெரிஞ்சு போயிடுச்சு. பெருமாள்கள் வஞ்சுலவள்ளி தாயாரை பார்க்கறதுக்கு முன்னாடி கருடன் பார்த்துட்டார். உடனே ஆஹா பிராட்டி இங்கதான் இருந்துட்டு இருக்கா, இது தெரியாம எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தோம், பெருமாள்களை எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தா, எது எப்படியோ பெருமாள்கள்லாம் எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு பிராட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கா, இத பெருமாள்களுக்கு குறிப்பாலே உணர்த்த வேணும்னு கருடன் என்ன பண்ணார், பெருமாள்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியும்படியா ஒரு இடத்துல நின்றுண்டு பிராட்டி இங்கதான் இருக்கா, இந்த ரிஷியனுடைய பொண்ணு வேற யாரும் இல்ல,
சாட்சாத் பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தான் அப்படின்னு குறிப்பாலே உணர்த்திட்டார். அத்தனை சந்தோஷம் வந்த 5 பேருடைய முகத்திலும். அதாவது களைப்பு தீர தீர்த்தாமாடி ஏதான ஆகாரம் கிடைக்குமா, சாப்பிட்டு சிரம பரிகாரம் பண்ணிக்கலாம், விடாய் தீரலான்னு வந்தா. அதுக்கும் மேலே இவாளுக்கு எதுக்காக புறப்பட்டு வந்தாலோ அந்த காரியத்துல ஜெயம் கிடைக்க போறது, பிராட்டி திரும்ப கிடைக்க போறா. அதனால போன பிராணன் திரும்பி வந்தது போல இருந்தது பெருமாள்களுக்கு. சரி, இப்போதைக்கு அதிதிகளா ரிஷி கொடுக்கக்கூடிய உபச்சாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம்னு பெருமாள்கள்லாம் பேசாம இந்த குழந்தை தலிக பரிமாற நன்னா சாப்பிட்டு இருக்கா. வயறார திருப்தியா சாட்டா 5 பேரும். சாட்டு முடிச்சா விட்டு இவர்கள பிரதானமானவன் திருப்பாறுகடல் நாதன் வாசுதேவன் இருக்கானே, வியூக வாசுதேவன் முக்கியமான பெருமாள். அந்த வியூக வாசுதேவனிடத்துல இருந்துதான் 4 பேர் பிரிஞ்சு வந்தா. பிரத்யும்ன, அனிருத்த, சங்கர்ஷன, சாம்ப என்கிற புருஷோத்தமன்னு 4 பெருமாள்கள் பிரிஞ்சு வந்தா. இவா 4 பேருக்கும் பிரதானமானவர் வாசுதேவ பெருமாள் தான். அந்த வாசுதேவ பெருமாள் என்ன பண்ணினார், மேதாவி ரிஷியை பார்த்து, சுவாமி எனக்கு கையலம்ப ஜலம் வேணும், ஜலம் சேர்க்கணும் அப்படின்னார். அடியான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு மேதாவி ரிஷி ஒரு கமண்டல உள்ள தீர்த்தத்தை எடுத்துட்டு ஓடினார். அப்போ பெருமாள் ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொன்னார், ஹே மேதாவி மகரிஷியே, நான் சாப்பிட்ட அப்புறம் கையலம்புறதுக்கு புருஷா தீர்த்தம் சேர்த்தா கையலம்புறது இல்லை, ஸ்திரீகள் தீர்த்தம் சேர்த்தாதான் கையலம்புறதுன்னு விரதம் வச்சுட்டு இருக்கேன். புருஷரான நீர் கையில தீர்த்தம் கொட்டி நீரானா நான் கையலம்ப மாட்டேன். யாரான ஸ்திரீகள் இருந்தா அவளை தீர்த்தம் சேர்க்க சொல்லுங்க. பெருமாளுக்கு நன்னா தெரியும் ரிஷி யார சொல்ல போறார், தன் பெண்ணான வஞ்சுலவள்ளிய தீர்த்தம் சேர்க்க போறார்னு தெரியும். பிராட்டிய பார்க்கலாம், பிராட்டி பாப்பா, பிராட்டிய திரும்பவும் சேரலாம், அந்த காரியம் நடக்க போறதுன்னு பெருமாள் திட்டமிட்டு கொண்டார். என்னுடைய விரதத்துக்கு நீங்க குறுக்க நிக்காதங்கோ, ஸ்திரீகள் யாரான இருந்தா தீர்த்தம் சேர்க்க சொல்லுங்க. உடனே சொன்னார், அம்மா வஞ்சுலவள்ளி, வந்திருக்கிற இந்த சுவாமிக்கு கையலம்ப தீர்த்தம் சேருமா? இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணினா அது சின்ன கைங்கரியமா இருந்தா கூட உனக்கு நிறைய க்ஷேமங்கள் உண்டாகும். ஒரு சின்ன கிண்டியில தீர்த்தம் எடுத்துட்டு வந்து சுவாமி கைகால் அலம்புறதுக்கு தீர்த்தம் சேருமா அப்படின்னு சொல்றார். சரின்னு மஞ்சுளவள்ளி தாயார் கிண்டியில தீர்த்தம் எடுத்துட்டு வாசுதேவ பெருமாள் ரிஷி ரூபத்துல கையலம்புறதுக்காக நின்றுட்டு இருக்கார் வாசல்ல. அங்க வந்து சேர்ந்தா. கையலம்ப பெருமாள் கையில தீர்த்தம் சேர்த்தா, கையலம்பிண்டார், காலலம்பிண்டார். அப்படி தீர்த்தம் சேர்த்துட்டு இருக்கிற பிராட்டியனுடைய கையை பிடிச்சுட்டார் பெருமாள். எந்த கையால பூ போன்ற தாமரை கையாலே, பிஞ்சு கையாலே தீர்த்தம் சேர்த்துட்டு இருக்காளோ வஞ்சுளவள்ளி, அவளுடையதான கையை பெருமாள் ரூபத்திலே, பெருமாள் ரிஷி ரூபத்திலே வந்திருக்கக்கூடிய பெருமாள் பிடிச்சுட்டார். ஒரு க்ஷணம் அப்படி நிமிந்து அப்பதான் முகத்தை பாக்குறா பிராட்டி. என்னதான் இவள் ரிஷிகுமாரத்தியாக வளர்ந்து கொண்டு வந்தாலும், என்னதான் பெருமாள் அதிதியா ஒரு ரிஷி வடிவத்திலே வந்திருந்தாலும், தன் மனைவிய பெருமாளுக்கு தெரியாம போயிடுமா, தன் கணவனை தாயாருக்கு தெரியாமல் போயிடுமா? பெருமாளுடைய கண்ணை பார்த்த உடனே அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான் அப்படின்னு எத்தனையோ கல்ப காலங்களாக காதல் பார்வையினாலே காதல் பரிமாற்றங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான திவ்யதம்பதிகளா செய்வா. இந்த குழந்தை ரிஷியனுடைய கண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்து, இவர் யாரும் இல்ல, நம்ம பர்த்தாவான ஸ்ரீமன் நாராயணன் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நம்மளை சேர்றதுக்கு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சுட்டா. இருந்தாலும் இப்போ ரிஷியனுடைய பெண்ணாக இருக்கிறபடியினாலே, வந்த பெருமாள் தான் பெருமாள் தான் அவர் வாயால இன்னும் சொல்லாதபடியினாலே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். உடனே சத்தம் போட்டார், அப்பா, இந்த வந்த சுவாமி கையலம்ப தீர்த்தம் கொடுத்தேன், என் கையை பிடிச்சுட்டு இருக்கார், வாங்கோ நீங்க வந்து என்னன்னு கேளுங்கோ அப்படின்னு கத்துறா. பதறி போய் மேதாவி ரிஷி உள்ளே இருந்து வந்தார். சுவாமி, இது என்ன அநியாயம், யாரான ஸ்திரீகள் தீர்த்தம் சேர்த்தாதான் கையெலும்புவேன்னு சொன்னீங்கோ, சரி வயசுல பெரியவராச்சேன்னு நம்பி என்னுடைய பொண்ணு நான் அனுப்பி தீர்த்தம் சேர்க்க சொன்னான். இப்படி முறை தவறி கல்யாணமாகாத கன்னி பெண்ணுடைய கையை நீங்கள் பிடிக்கலாமா? அதுவும் ஒரு ரிஷிகுமாரத்தின்ற பயம் கூட இல்லாம அந்த பொண்ணுடைய கையை பிடிக்கிறீங்களே, சாதம் போட்ட கையையே பிடிக்கிறீங்களே, தப்பில்லையா இது? இந்தாங்கோ இப்போதே என்னுடைய சாபத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கோபத்தோடு கூட தன் கையில இருக்கக்கூடிய கமண்டல ஜலத்தை சாய்க்க ஆரம்பிச்சுட்டார். ஜலத்தை சேர்த்து என்ன சாபம் கொடுத்திருந்தாலும் பழிச்சிருக்கும் ரிஷி ஒன்னும். அந்த க்ஷணத்துல பெருமாள் என்ன பண்ணினார், சுவாமி இருங்கோ, நீங்க சாபம் கொடுக்கிற அளவுக்கு ஒன்னும் நடந்துடல. நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க சாபம் கொடுக்க மாட்டீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சா எப்படி நீ இவ கையை பிடிக்கலான்னு கேட்க மாட்டீங்க, இவ யாருன்னு தெரிஞ்சாலும் எப்படி நான் இவளுடைய கையை பிடிக்கலாம்னு நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க.
இப்போதே நான் யார் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள்னு பெருமாள் என்ன பண்ணினார், ரிஷி போலே வந்திருக்கக்கூடிய தன்னுடையதான கோலத்தை மறைத்துக் கொண்டு சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனா, ஸ்ரீனிவாசனா, வாசுதேவனா தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காட்டி தன்னுடைய நிஜமான தரிசனத்தை கொடுத்தார். அப்படி பல 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 பலன்னு பார்க்கடல் நாதன் பிரகாசமா ஜொலிச்சு நின்று இருக்க ரிஷி முன்னாடி. இப்போ ரிஷி புரிஞ்சுட்டார், வந்தவர் ஸ்ரீமன் நாராயணன். இப்ப பெருமாள் சொல்றார், ஹே ரிஷியே, கவலைப்படாதங்கோ, உங்களுடைய பெண்ணாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவள் சாட்சாத் லக்ஷ்மி தேவி, என்னுடைய மனைவி. என்னிடத்துல பொய் கோபம் கொண்டு பிரிஞ்சு இங்க வந்துட்டா. நீங்க பல காலம் தாயார் என்னுடைய பெண்ணாக வந்து தோன்ற வேண்டும்னு தபஸ் பண்ணினபடினால உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்துட்டா. அதோடு கூட தாயாருக்கு நான் பெருமாளோட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும், பெருமாளுக்கு மாமனாராக வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடும் தபஸ் பண்ணினீங்களோ இல்லையோ, அந்த காலம் கனிந்திருக்கிறது. இப்போது உங்களுடைய பெண்ணை எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு மாமனாரேன். இப்போ தெரியறதா, உங்க பொண்ணு லக்ஷ்மி தேவி, நான் ஸ்ரீமன் நாராயணன். பிராட்டிய பெருமாள் கைப்பிடிப்பதுல என்ன தப்பிருக்கிறது, என்ன தவிர யார் அவ கையை பிடிச்சிட முடியும் அப்படின்னு பெருமாள் கேட்கவே, அப்படி உடல் நடுங்கி போய், உள்ளம் கலங்கி போய், கண்கள்ல ஜலமெல்லாம் வார்த்துண்டு, கையெல்லாம் நடுங்கிறது, அஞ்சலி பண்ணிண்டு அத்தனை சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர்ல வார்த்தை வராம ரிஷியானவர் பெருமாள் அப்படி சேவிச்சுட்டு இருக்கார். சேவிச்சு விசேஷமா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். எல்லா லோகங்களுக்கும் நாயகனே, பிரகாசம் குறையாத தீபம் போலே ஜொலிக்கிறவனே, எங்கும் நிறைந்திருப்பவனே வாசுதேவா, எல்லாவற்றுக்கும் அதிபனானவனே நாராயணா, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவனே, வந்தது நீதான்னு தெரியாம நான் சாபம் கொடுக்க போயிட்டேன். இந்த பேதையினுடைய, இந்த அக்னியனுடையதான அஜ்ஞானத்தை, அஜ்ஞானத்தினாலே பண்ண துணிந்த காரியத்தை பொறுத்தருள வேணும், மன்னிச்சுடு அப்படின்னு பெருமாளிடத்துல க்ஷமாபணம் பிரார்த்தித்தார். இப்போ பெருமாள் பேசுறார், ஹே ரிஷியே மேதாவி, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ பண்ணினது சரிதான், நான் தெரிஞ்சு நீ ஒன்னும் பண்ணலையே. யாரா இருந்தாலும் ஆத்துக்கு வந்த அதிதி ஆத்து பொண்ணு கைய பிடிச்சா கோவம் தான் படுவா. அந்த முறையில ஒரு தகப்பனா நீர் சரியாதான் நடந்துட்டீர். இப்போ சொல்றேன் கேளும். உம்முடைய தபஸ் பலிக்கிறதுக்காக தாயார் உம்முடைய குழந்தையா பிறந்து வளர்ந்துட்டு வந்தா. உம்முடைய இன்னொரு பிரார்த்தனையான தாயாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிற காலம் வந்துட்டபடினால நான் தாயாரை தேடிட்டு வந்திருக்கேன். எப்போதும் அகலாமல் என் மார்பிலே வசிக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தான் உன்னுடைய குமாரத்தியான வஞ்சுலவள்ளி. அதனால இப்போதே சாஸ்திரப்படி உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு மாமனாராக ஆக வேண்டும்னு பெருமாள் தாயாரை கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்கிறார். ரிஷியானவர் சந்தோஷப்படுறார். மணிமுக்தா புஷ்கரணியில தீர்த்தாமாடின்னு இருக்கிறச்ச வஞ்சி கொடி கீழே அப்படியே ஒரு விசேஷமான தேஜஸ் இருக்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு வந்தார். வந்து பார்த்தா ஒரு பெண் குழந்தை. இது சித்தி கஷேத்திரம், அவாவாளுடைய பிரார்த்தனையும் தபஸும் பலிக்கக்கூடிய சித்தியாகக்கூடிய கஷேத்திரம். நமக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். தாயாராட்டமா ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கிறதுன்னு அன்னைக்கு சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு ரெண்டாவது இஷ்டமும் சித்தியானதை நினைச்சு சந்தோஷப்படுறார். ரெண்டாவது முறையா பெருமாள் தாயாரை தேடி வந்துட்டான், நாம பெருமாளுக்கு மாமனாராக போகிறோம்னு ரெண்டாவது முறையா தன் தவம் பலித்ததை, இஷ்ட சித்தி ஏற்பட்டதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் மேதாவி. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால பெருமாள் இடத்துல சில கோரிக்கைகளை வைக்கிறார். எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, என் பெண்ணான வஞ்சுலவள்ளியை நீ கேட்டுக்கொண்டபடி நான் உனக்கு கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு நீ சில வார்த்தைகள் வரமா கொடுக்கணும். இந்த கஷேத்திரத்துல நீ வஞ்சுலவள்ளி தாயாரை கல்யாணம் பண்ணி கொண்டு நீயும் வஞ்சுலவள்ளியுமா எப்படி எனக்கு சேர்த்தியா சேவை தரங்களோ, அதே போல காலாகாலத்திற்கும் இந்த கஷேத்திரத்திலே இருந்து கொண்டு சேர்த்தி சேவையை வரவா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கணும். எங்க இருந்து வரவாலும் இந்த திருநறையூர்னு சொல்லக்கூடியதான சித்தி கஷேத்திரத்திலே வஞ்சுலவள்ளி தாயாரையும் வாசுதேவனான உன்னையும் ஏக ஆசனத்திலே ஒரே சன்னதியிலே கல்யாண கோலத்துல சேவிக்கணும். சேவித்து அவ என்னென்ன பிரார்த்திக்கிறாளோ அந்த பலன்கள் எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் முதலான பலன்களும் மோட்சமும் அவளுக்கு கிடைக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணணும். இது ஒரு வரம். பெருமாள் ததாஸ்து அப்படியே ஆறுதுன்னு வரம் கொடுத்துட்டார். ரெண்டாவது, உனக்கு முன்னாலேயே என் பெண்ணான வஞ்சுலவள்ளி லக்ஷ்மி தேவி தான் இங்கு அவதாரம் பண்ணி வளர்ந்தா. அதனால உன்னை விடவும் தாயாருக்கே இங்கு பிராதானியம் இருக்க வேண்டும்.
இந்த க்ஷேத்திரத்துல பெருமாளை விட பிராட்டிக்குத்தான் பிராதானியம். அது ஆசனத்திலும் சரி, ஆஸ்தானத்திலும் சரி, வீதி உற்சவங்கள்னு சொல்லக்கூடிய புறப்பாடுகளிலும் சரி, எல்லாத்திலையும் பெருமாளை விட பிராட்டிக்கே முதல் உபச்சாரம்னு சொல்லும்படியாக பிராட்டிக்கு பிராதானியம் உள்ள க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரம் விளங்க வேண்டும்னு பிரார்த்தித்தார். பெருமாள் அப்படியே ஆகுகன்னு சொன்னேன். அது பிராட்டிக்கு பிராதானியம் தரக்கூடிய நாச்சியார் கோயில் க்ஷேத்திரம் என்கிற பிரசித்தியை அடைந்தது. கர்ப்ப கிரகத்துல ஆஸ்தானத்துல போய் பார்த்தாலும் பெருமாளுக்கு ஒரு 3 அங்குலம் முன்னால பிராட்டி எழுந்தருளி இருப்பா. புறப்பாடுகள்ல உற்சவங்கள்ல பார்த்தாலும் பெருமாளுக்கு முன்னாலதான் பிராட்டி வருவா. முதல் உபச்சாரம் ஹாரத்தி பிராட்டிக்கு, அப்புறம் தான் பெருமாளுக்கு ஆகும். இந்த வரமும் கிடைச்சது. மூணாவது, யாரெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து உன்னை சரணாகதி பண்றாலோ அவளுக்கு நீ மோட்சம் தரணும். மேதாவி ரிஷின்னு சொல்லக்கூடிய எனக்கும் நீ மோட்சம் தரணும். இப்படி மோட்சம் தருவதை அடுத்த பிரார்த்தனையா வச்சார். அதுவும் தரேன்ட்டார் பெருமாள். நாலாவதா, இந்த க்ஷேத்திர சம்பந்தத்தினாலேயே ஜீவனுக்கு முக்தி ஏற்பட வேண்டும். அதாவது முக்தி க்ஷேத்திரங்கள்ல ஒன்னா இதனை ஆக்கணும்னு பிரார்த்திக்கிறார். ஜீவன் அது எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, மனுஷனோ புல்லோ எறும்போ யாரா இருந்தாலும் சரி, இந்த க்ஷேத்திர சம்பந்தத்தினாலே, இந்த க்ஷேத்திர வாசத்தினாலே அவளுக்கு நீ மோட்சம் தரணும். இந்த திருநறையூர்லே பிறந்தாலும் வசித்தாலும் மரித்தாலும் அவளுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய மோட்ச க்ஷேத்திரமா முக்தி ஸ்தலமா நீ இதை ஆக்கணும்னு பிரார்த்தித்தார். அதையும் பெருமாள் சரின்னு கொடுத்துட்டார். இதத்தான் திருச்சேர வைபவத்துல சாரநாதன் பவிஷ்யத் புராணத்துல தெரிவித்தார். முக்தி ஸ்தலங்கள் 12 அப்படின்னு சொல்லிட்டு வரச்ச அதுல ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் ஒண்ணுன்னு சொன்னார். அந்த ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் தான் இந்த சித்தி க்ஷேத்திரமான திருநறையூர். இப்படி மேதாவி ரிஷி பிரார்த்திச்சின்றபடி பெருமாள் அவருக்கு 4 வரங்களையும் கொடுத்துட்டார். ரிஷியும் முறப்படி சாஸ்திரப்படி தன் பெண்ணான வஞ்சுலவள்ளியை பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனம் பண்ணி கொடுத்தார். வஞ்சுலவள்ளி தாயாரை தன்னுடைய தர்ம பத்னியா திவ்ய மகிழ்ச்சியாக ஏற்ற பெருமாள் ஸ்ரீ பெருமாளை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. பெருமாள் தனியா இருக்கார், பிராட்டி தனியா இருக்கா. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா. அதனால ஸ்ரீ வந்து எம்பெருமானுடைய திருமார்பிலே வசிக்க ஆரம்பித்தால். அதனால எம்பெருமான் அங்கே ஸ்ரீனிவாசனானான். அவனுடைய க்ஷேத்திரம் ஸ்ரீனிவாச க்ஷேத்திரமானது. வஞ்சுலவள்ளி தாயாரை ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் திருமணம் பண்ணி கொண்டு முன்னொரு காலத்தில் மேரு பர்வதத்தினுடையதான மேல் பகுதியை கருடன் தன்னுடைய சிறகின் அசைவாலே பெயர்த்து கொண்டு வந்து சண்டன் ஹேமன்னு சொல்லக்கூடிய 2 அசுரால சம்ஹாரம் பண்ணினர். அந்த மேரு பர்வதத்தினுடைய உச்சி பாகத்தை ஒரு ஆயுதம் போலே பயன்படுத்தி அவ மேல எரிஞ்சார். அவ செத்து போயிட்டா. அந்த மேரு பர்வதத்தினுடைய உச்சி பாகமான ஒரு மலைப்பகுதி வந்து இந்த க்ஷேத்திரத்துல விழுந்தது. அது பூமியோட மலை போலே ஒற்றி கொண்டது. அதுக்கு மேல நல்ல வாசனை வீசக்கூடிய மல்லிகை, சண்பகம் முதலான புஷ்பங்கள்லாம் சுகந்தம் வீசினபடியினால அந்த சுகந்தம் வீசக்கூடிய கிரிக்கு சுகந்தகிரி, வாசனை வீசக்கூடிய மலைன்னு பேர் வந்தது. இது எம்பெருமான் எழுந்தருள வேணும் என்பதற்காக கருடன் முன்னாலேயே சங்கல்பிச்சுண்டு இங்க பண்ணினதான காரியம். எம்பெருமான் இங்கே எழுந்தருள போகிறார், வந்து தீர்த்தாமாட போறார், தாயார் வந்து தீர்த்தாமாட போறா அப்படின்னு கருடனாலே முன்னாலேயே விசேஷமாக வைரமுடியினுடையதான முத்தானது இதிலே விழ கருடனுடைய ஸ்பர்ஷம், கரஸ்பர்ஷம் அதுல படுறது. கருடன் வந்து தன் கையால் அந்த முத்து எடுக்கிறார் ஜலத்திலேருந்து. இப்படி பாகவதனான கரஸ்பர்ஷம் பட்ட ஒரு மலை, இப்படி பாகவதனான கருடனுடைய கரஸ்பர்ஷம் பட்டதான மணிமுக்தா புஷ்கரணி, இப்படி பாகவதால் கரஸ்பர்ஷம் பட்டது, பாகவதால் உகந்தது எதுவோ அதுவே பெருமாளுடையதான உகப்புக்கு காரணமாகிறது. தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததெப்பேர் மற்ற பேர். பரம பக்தனான பரம பாகவதனான பரம கைங்கரிய ஸ்ரீமானான கருடன் உகந்த அவன் கைப்பட்ட அவன் கரஸ்பர்ஷமான சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய மலை பெருமாளுக்கு வாசஸ்தானமாக ஆச்சு. கருடனுடைய திருக்கை ஸ்பர்ஷம் பட்டதான மணிமுக்தா புஷ்கரணி பெருமாளுடைய பவித்திரமான தீர்த்தமாச்சு. இப்படி பெருமாள் அங்க இருக்கக்கூடிய சுகந்தகிரிக்கு மேல ஸ்ரீனிவாச விமானம்னு சொல்லக்கூடியதான விமானத்தை சிருஷ்டிக்கிறார். அந்த ஸ்ரீனிவாச விமானத்திற்குள்ளே கல்யாணம் பண்ணி கொண்ட வஞ்சுலவள்ளி தாயாரோடு கூட எம்பெருமானான வாசுதேவன் ஸ்ரீனிவாசன் என்கிற திருநாமத்தோடு கூட எழுந்தருள்கிறார். கூடவே பெருமாளுடைய மத்த ரூபங்களான சங்கர்ஷன் என்ன, பிரத்யும்னன் என்ன, அனிருத்தன் என்ன, சாம்பன்னு சொல்லக்கூடிய புருஷோத்தமன் என்ன, இப்படி மற்ற 4 பெருமாள்களும் எழுந்தருளினான். இப்போ பஞ்சவியூகங்களான 5 எம்பெருமான்கள், அதிலே பிரதானமானவனான ஸ்ரீனிவாசன் திருநறையூர் நம்பியோடு கூட வஞ்சுலவள்ளி தாயார் கல்யாண கோலத்திலே இருக்கக்கூடியதான சன்னதி, நாம சேவிச்சுட்டு இருக்கிற சன்னதி இங்கே எம்பெருமானாலே ஏற்படுத்தப்பட்டது.
சுகந்தகிரி மலைக்கு மேல பெருமாள் சீனிவாச விமானத்தை சிருஷ்டித்து அதுக்குள்ள 5 பெருமாள்களோடும் சேர்ந்து தாயாரோடும் சேர்ந்து எழுந்தருளி விட்டார். இப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த அந்த க்ஷணம் தேவர்கள் ரிஷிகள் அவளுக்கெல்லாம் கஷ்டம் நீங்கி அவ வாழ்விலே ஏற்பட்ட அபகீர்த்தி அபஜயம் எல்லாம் நீங்கி அவ இழந்த பொலிவை பெற்றா, இழந்த ஐஸ்வர்யத்தை பெற்றா, அசுரர்களை திரும்பவும் ஜெயித்து அசுரர்களை விரட்டி அடிச்சுட்டு அவளுடைய ஆஸ்தானத்தை அவளே கைப்பற்றினான். இப்படி பெருமாளும் பிராட்டியும் சண்டை போட்டுக் கொள்ளாமல் சேர்ந்திருந்தால்தான் எல்லோருக்கும் க்ஷேமம். அதனாலதான் பிரணய கலகம்னு சொல்லக்கூடிய மட்டேடி உற்சவம் நடக்கிறச்ச கூட பெருமாளும் பிராட்டியும் சண்டை போட்டுண்டு பெருமாள் உள்ள வரக்கூடாதுன்னு பிராட்டி கதவு சாத்தி வெள்ள தள்ளுடுறா. நிறைய சண்டைகள் நடக்கிறது 2 பேருக்கும். சண்டை அப்படி நீண்டுண்டே போறது. திடீர்னு நம்மாழ்வார் எழுந்தருளி ஜெகன்மாதாவும் ஜெகத் பிதாவுமான தேவரியர்கள் அடிச்சுக்காம சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தாதான் நாங்கள்லாம் நன்னா இருக்க முடியும். இப்படி நீங்களே சண்டை போட்டுண்டா எங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. குழந்தைகளான எங்களுக்காகவாவது நீங்க ஒற்றுமையா இருக்கணும்னு பிரார்த்தித்து சமாதானம் பண்ணி வைக்க, நம் குழந்தையான சடகோபனுக்காக உம்மை பொறுத்தோம்னு தாயார் பெருமாளை சேர்த்துண்டு கைப்பிடிச்சு உள்ளாயிச்சுண்டு போய் சேர்த்து சேவையெல்லாம் நடக்கிறது மட்டேடி உற்சவத்தப்போ. அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருந்தாதான் எல்லாருக்கும் க்ஷேமம். இப்ப வஞ்சலவள்ளி தாயாரோடைய கூட பெருமாள் சேர்ந்து ஸ்ரீனிவாச கஷேத்திரமா இந்த மலை மேல ஏறி நின்றுட்டார். தேவர்களுக்கு தானாவே அவளுடையதான இழந்த செல்வங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. அசுரால ஜெயிச்சுட்டா, சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை வஞ்சுலவள்ளியினுடைய தோழிகளாக வளர்ந்து கொண்டு வந்த சாவித்திரியும் காயத்ரியும் பிரம்மலோகத்துக்கு பிரம்மாவண்ட போய் சொல்றா. பிராட்டி வரச்சேயே சர்வ சக்திகளோடும் கூட சாவித்திரி காயத்ரி 2 பேரை தன் தோழிகளா அழிச்சுட்டு தான் வந்தா. பெருமாள் தேடி வந்தார். கல்யாணம் ஆயிடுத்து. ரிஷி இங்கேயே வாசம் பண்ணணும்னு பிரார்த்தித்தார். ஆத்தோட மாப்பிள்ளையா பெருமாள் இருந்துட்டு இருக்காரு. இனி பிராட்டி பெருமாளை விட்டு வரமாட்டா. இப்ப இவா 2 பேரும் இவாளுடைய ஆமடியானோட பிரம்மாவோட போய் சேரணும் இல்லையோ. அதனால இவா பெருமாள் பிராட்டியை சேவிச்சுட்டு வர வாங்கிட்டு புறப்பட்டா கிளம்புறோன்னு. என்ன வந்துட்டீங்கன்னு பிரம்மா கேட்கிறார். பெருமாள் இப்படி பிராட்டி தேடிட்டு வந்தார். வஞ்சலவள்ளி தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணமாகி திவ்ய தம்பதிகளாம் இருந்துட்டு இருக்கா. ரிஷி இங்கே இருக்கணும்னு பிரார்த்திச்சபடினால பெருமாள் ஆத்தோட மாப்பிள்ளையா அங்க இருந்துட்டு இருக்கார். எங்களுக்கு ஒன்றும் காரியம் இல்லை, நாங்க வந்துட்டோம் நாய்வா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எது நடக்கணும்னு தேவர்களை எல்லாம் அழிச்சுட்டு போய் நான் திருப்பார்கடல்ல பிரார்த்தித்தனோ அது நடந்துடுத்து. பெருமாள் விசேஷமா தாயாரோட சேர்ந்துட்டார். அதனாலதான் தேவர்கள்லாம் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்று சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அந்த எம்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்க வேணும் அப்படின்னு வாங்கோ திருநறையூருக்கு போய் நாம பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு வந்துடலாம்னு சாவித்திரியும் காயத்ரியும் அழிச்சுட்டு பிரம்மா வராரிங்க. வந்து சித்தி கஷேத்திரமான ஸ்ரீனிவாச கஷேத்திரமான இந்த திருநறையூருக்கு வந்து சுகந்தகிரி மலை மேலே ஏறி எம்பெருமான் ஸ்ரீனிவாசனையும் மஞ்சளவள்ளி தாயாரையும் அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷன புருஷோத்தமர்களாகிற 4 எம்பெருமான்களோட சேர்த்து சேவிக்கிறார் பிரம்மாவானவர். சேவிச்சுட்டு அப்படி சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு மண்டியிட்டு கொண்டு பெருமாளை பிரார்த்திக்கிறார். என் சுவாமியே, என் தந்தையே, என் அப்பாவான உன்னையும் என் அம்மாவான தாயாரையும் நான் எப்போதும் இந்த கஷேத்திரத்திலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு ஆராதனம் பண்ணி கொண்டு வருவதற்கு நீ அனுகிரகிக்க வேணும். பிரம்மா நன்றி தெரிவிச்சுட்டு போலான்னு வந்தார். பெருமாளும் பிராட்டியும் கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய அழக பார்த்துட்டு பிரம்மாவால ஒரு இடம் கூட ஒரு க்ஷணம் கூட அந்த இடத்த விட்டு நகர முடியல. அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு இருக்கிறவளுக்கு எந்த அர்ச்சாவதார பெருமாளை போய் சேவித்தாலும், குறிப்பா அந்த பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னா, நம்மள அப்படி கவர்வது போல இருக்கிறார், நம்மளோட பேசுறது போல இருக்கார் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து வரத்துக்கு மனசே வராது. ஒரே பெருமாளையே திரும்பவும் திரும்பவும் போய் படையெடுக்கிறாப்புல போய் சேவிச்சுட்டே இருப்பா அடிக்கடி. அந்த மாதிரி பிரம்மாவானவர் பல அர்ச்சாவதார எம்பெருமான்களை சேவிக்கணும்னு யாகம் பண்ணினார், தபஸ் பண்ணினார், எவ்வளவோ பண்ணி பல எம்பெருமான்களை சேவிச்சிருக்கார். கும்பகோணத்துல யாகம் பண்ணினார், பெருமாள் வந்தாருன்னு பாக்குறோம். காஞ்சிபுரத்துல வந்தாருன்னு பாக்குறோம். இப்படி பல கஷேத்திரங்கள்ல பெருமாள் அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்னு சேவித்த பிரம்மா அர்ச்சாவதார ரசிகர். இவ்வளோ அழகா மனக்கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளையும் பிராட்டியும் அர்ச்சாவதாரமா சேவித்தார். அங்கிருந்து போறதுக்கு மனசே வரல. பிரம்மலோகமாவது, சிருஷ்டி காரியமாவது, சரஸ்வதியாவது, காயத்ரியாவது பெருமாளை விட்டு இனிமேல் போகக்கூடாது. இந்த பெருமாள் பிராட்டிக்கு ஆராதனை பண்ணிட்டு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டார் மனசுல. பெருமாளை பிரார்த்தித்தார். பெருமாளும் சொன்னார், ஹே பிரம்மதேவா, அப்படியே ஆகட்டும். நீ இந்த கஷேத்திரத்திலே எனக்கு மிகவும் பிரியமான துவாதசாட்சர மகாமந்திரத்தினாலே என்னையும் உன் தாயான வஞ்சலவள்ளியையும் திருவாராதனம் பண்ணிக்கொண்டு இங்கேயே இருக்க கடவுது அப்படின்னு அனுகிரகிச்சுட்டார். இப்போ பிரம்மாவானவர் நித்தியப்படி திருநறையூர்ல வாசம் பண்ணிண்டு வஞ்சலவள்ளி தாயாரையும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனையும் துவாதசாட்சர மகாமந்திரத்தை கொண்டு நித்திய திருவாராதனம் பண்ணி கொண்டு வருகிறார்னு சலபுராணம் தெரிவிக்கிறது.
இப்படி திருவாராதனங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்த பிரம்மா பெருமாள் பிராட்டிக்கு விசேஷமா பிரம்மோற்சவம் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். பெருமாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு மார்கழி மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசியிலே எம்பெருமானுக்கு மணிமுக்தா நதிக்கரையிலே மணிமுக்தா புஷ்கரணியிலே தீர்த்தவாரி ஆகும்படியாக விசேஷமான பிரம்மோற்சவத்தை பண்ணி வைத்தார். இன்னைக்கும் மார்கழி மாசம் நடந்துட்டு இருக்கிற பிரம்மோற்சவம் திருநறையூர்ல நாச்சியார் கோயில்ல பிரம்மா தொடங்கி ஆரம்பித்து வைத்த பிரம்மோற்சவம். மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு மணிமுக்தா புஷ்கரணியிலே தீர்த்தவாரியோட உற்சவம் பூர்த்தியாருது. இப்படி பிரம்மா அனுகிரகம் பெற்றார். பிராட்டியை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு ஆகாச மார்க்கமா பறந்துண்டு வந்த கருடன் இங்க வந்து பெருமாளுக்கு பிராட்டி இங்கதான் ரிஷியனுடைய பெண்ணா வளர்றான்னு குறிப்பால உணர்த்தினாரே. அவரும் பல காலம் பெருமாளுடைய கைங்கரியத்திற்காக இங்கேயே தான் இருந்துட்டு இருக்கார். அவர் சந்தோஷமா பெருமாளை அனுபவிச்சு சேவிச்சுட்டு இருக்கார். நாம மேரு பர்வதத்தினுடைய உச்சியை உடைச்சு அந்த அசுரால சம்ஹாரம் பண்ணினோம். அது எங்கேயோ போய் விழுந்ததுன்னு பார்த்தா இங்க சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய மலையா இருக்கு. அந்த மலையிலும் கூட நம்முடைய சம்பந்தத்தினாலே பெருமாள் விரும்பி தாயாரோட உரைகிறாரு. நம்ம கரஸ்பர்சம் பட்ட தீர்த்தத்தை தன்னுடைய புஷ்கரணியாக ஏற்றுக்கொண்டு பெருமாள் அதிலே தீர்த்தவாரி எல்லாம் கண்டருள்கிறாரு. இப்படி அடியவர்களுடைய கரஸ்பர்சம் பட்டதை உகக்கூக்கூடிய எம்பெருமான் இவனை விட்டுட்டு நான் எங்க போறது, இவனை பிரிந்து போறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அதுவும் குறிப்பா கருடன்னு சொல்லக்கூடிய எனக்கு எத்தனை ஏற்றம் கொடுத்திருக்கான் பெருமாள். ஒரு க்ஷேத்திரம்னு சொன்னா அங்கே க்ஷேத்திர பிரபாவம், தீர்த்த பிரபாவம், மூர்த்தி பிரபாவம்னு 3 உண்டு. அதாவது அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை, அந்த தீர்த்தத்தினுடைய பெருமை, அந்த பெருமாளுடைய பெருமைன்னு 3 உண்டு. இங்க க்ஷேத்திர பெருமையிலையும் கருடனுக்கு ஏற்றம். எப்படின்னா கருடன் சண்டை போடுறதுக்கு பயன்படுத்தின மலை தான் இங்க சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய மலையா இருக்கு. கருடன் கையை தொட்டு வந்த மலையில தான் பெருமாள் உட்கார்ந்து இருக்காரு இப்போ. அதனால க்ஷேத்திர பிரபாவத்திலும் கருடனுக்கு ஏற்றம், தீர்த்த பிரபாவத்திலும் கருடனுக்கு ஏற்றம். கருடன் அதுல கையை விட்டு அந்த ஜலத்துல கீழே விழுந்த முத்த தேடி கொணர்ந்தார். அதனால அவர் கரஸ்பர்ஷம் பட்ட தீர்த்தம், அதை பெருமாள் தன்னுடைய தீர்த்தமா உகந்தார். அதனால தீர்த்த பிரபாவத்திலும் கருடனுக்கு ஏற்றம். பெருமாள் இங்க வந்தது பிராட்டியை தேடிண்டு. பிராட்டி இங்கதான் இருக்கான்னு தகவல் கொடுத்தது கருடன். அதன்படிதான் பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு இங்க சேவசாட்சின்னு இருக்கார். அதனால மூர்த்தி பிரபாவத்திலும் கருடனுக்கு ஏற்றம் உண்டு. இப்படி க்ஷேத்திர பிரபாவம், தீர்த்த பிரபாவம், மூர்த்தி பிரபாவம் 3த்திலையும் கருடனுக்கு ஏற்றம் இருக்கிறபடினாலே இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு சமானமாக இல்லை எம்பெருமானுக்கும் ஒருபடி மேலாக கருடன் மகாவரப்பிரசாதியாக எழுந்தருளியிருக்கிறார். அந்த கருடன் எம்பெருமான சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, வஞ்சுலவள்ளி நாயக்கா, ஸ்ரீனிவாசா, திருநறையூர் நம்பி, என் தெய்வமே, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த சுகந்தகிரி மலை மேல நீயும் தாயாரும் சேர்த்து சேவை சாதிக்கக்கூடிய கல்யாண திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சேவிக்க சேவிக்க மனசுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நான் இந்த நேரத்துல உன்னிடத்துல ஒரு வரத்தை பிரார்த்திக்கிறேன். மேதாவி ரிஷி வரம் கேட்டார் கொடுத்த, பிரம்மா வரம் கேட்டார் கொடுத்த, நானும் வரம் கேட்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு. நான் ஒன்னும் கேட்கல. எப்போதும் இந்த க்ஷேத்திரத்திலேயே நான் நித்தியவாசம் பண்ணி கொண்டு உங்களுக்கு அருகேயே இருந்து கொண்டு எப்போதும் உங்களை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோ. எப்படியானா ஸ்ரீவைகுண்டத்திலே திருப்பார்கடல்ல உன் பக்கத்திலேயே இருந்துட்டு எப்போதும் உன்னுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கேனோ, அந்த மாதிரி இந்த பூலோகத்திலும் உன்னுடைய ஸ்ரீபாதம் தாங்கக்கூடிய கைங்கரியத்தை எனக்கு கொடு. அப்படின்னா உனக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை எனக்கு கொடுன்னு பிரார்த்திக்கிறார். இது ஒரு வரம். அப்படியே ஆகட்டும், நீ இங்கேயே இருந்துன்று எனக்கு வாகனமா இருன்னு பெருமாள் சொல்லிட்டார். அதனால பெருமாள் சன்னதிக்கு ரொம்ப அருகே கருடன் பெருமாள் பிராட்டியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நன்னா பாருங்க, எந்த க்ஷேத்திரமா இருந்தாலும் பெருமாளுக்கு எதிரில் தான் கருடன் இருப்பார். பெருமாளுக்கு எதிரில் இருந்துட்டு கருடன் பெருமாளை சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு பெருமாள் எப்ப கண்ணசைவினால எதை சொன்னாலும் பண்றதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கக்கூடிய கைங்கரிய சிரேஷ்டர் கருடன். அந்த கருடன் இங்க எங்க இருக்கார்? பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கார். நன்னா யோசிச்சு பாருங்க. பெருமாள் அப்படியே ராஜகோபுரம் பக்கமா வாசல் பக்கமா பார்த்துட்டு இருக்கார். பெருமாளை திருவாராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமி ஆராதகர் எங்க இருக்கணும்? பெருமாளுக்கு வலது பக்கத்துல இருந்துட்டு ஆராதனை பண்ணணும். அப்ப சேவிக்கிற கருடன் எங்க இருந்து சேவிக்கணும்? முறைப்படி எதிரில் நின்றுட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு இல்ல, ஒண்ணு வலப்பக்கமோ இல்ல இடப்பக்கமோ நின்று சேவிக்கணும். எப்போதும் நன்னா சேவிக்கணும்னு ஆசைப்படுறவா வலப்பக்கம் அர்ச்சகர் நின்றுட்டு திருவாராதனம் பண்றபடினால இடப்பக்கம் நின்றுண்டா பெருமாள் நன்னா சேவை சாதிப்பார். அதனால பெருமாளுக்கு இடப்பக்கத்திலே இருந்து கொண்டு மண்டியிட்டு கொண்டு பெருமாள் பிராட்டியினுடைய சேர்த்தி அழகை கருத்மானானவர் எப்போதும் சேவிக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம் இந்த நாச்சியார் கோயில்னு சொல்லக்கூடியதான திருநறையூர் திவ்யதேசம். அவர் ஆசைப்பட்டபடியே இன்னைக்கும் ஸ்திரமா நாச்சியார் கோயில்ல வாசம் பண்ணிட்டு பெருமாள் தாயார சேவிச்சுட்டு இருக்கார்.
அதோட கூட கருடன் இன்னொரு வரம் பிரார்த்திக்கிறார் பெருமாளை. யாரெல்லாம் என்னிடத்துல ஆசையா வந்து என்ன சேவிக்கிறாளோ அந்த உன்னுடைய பக்தர்களுக்கு அவ என்னென்ன வரங்களை எல்லாம் வேண்டுகிறார்களோ அந்த வரங்களை எல்லாம் அனுகிரகிக்கக்கூடியதான சக்தியை நீ எனக்கு தரணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறார். யாரெல்லாம் நாச்சியார் கோயில் திவதேசத்திற்கு பெருமாள் பிராட்டிய சேவிக்கணும்னு வராளோ பக்தர்கள், அவெல்லாம் கருடன் இங்க ரொம்ப விசேஷமானவர், இவராலதான் இந்த மலை ஏற்பட்டது, இவர் சம்பந்தத்தினாலதான் இந்த தீற்றத்துக்கு ஏற்றம், இவராலதான் பெருமாள் பிராட்டி கல்யாணம் ஆச்சு, இந்த கஷேத்திரத்துல கருடனுக்கு பிராதானியம், அதனால இவரை விசேஷமா சேவித்தா நம்மளுடைய வரங்கள் எல்லாம் பூர்த்தியாகும்னு யாரெல்லாம் நம்பி கருடன் முன்னால வந்து பிரார்த்திச்சுக்கிறாளோ அவளுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் கருடனே நிறைவேற்றும்படியான சக்தியை பெருமாள் கருடனுக்கு தரணும்னு பிரார்த்திச்சார். பெருமாள் ததாஸ்து அப்படியே ஆறுதுன்னு கொடுத்துட்டார். அதனால இன்னைக்கும் பெருமாள் பிராட்டியை விட ரொம்பவும் வரப்பிரசாதியாக அங்கே விளங்குபவர் கருடன் தான். எப்போதும் கூட்டம் கருடன் சன்னதியில தான் இருக்கும். அர்ச்சனை பண்றவா எல்லாம் பெருமாள் பிராட்டிக்கு பண்றதை விட கருடனுக்கு தான் பண்ணுவா. அவ எடுத்துட்டு வர தேங்காய் பழம் முதலான உபச்சாரங்கள் எல்லாம் கூட கருடனுக்குத்தான். முதல்ல கருடனை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிப்பா. அப்படி ஒரு ஏற்றம் கருடனுக்கு யார் கொடுத்ததுன்னா பெருமாள் ஸ்ரீனிவாசன் திருநறையூர் நம்பி கொடுத்தான். அதுல இருந்து கருடன் இங்கேயே இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுண்டு வந்து சேவிக்கிற அடியார்களுக்கும் வரங்களை தந்து கொண்டு விளங்குகிறார். இப்படி விசேஷமான க்ஷேத்திரம் இது. இந்த சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய மலை, இந்த மணிமுக்தா தீர்த்தம் ரெண்டுத்துக்கும் கருடனுடையதான கரஸ்பர்ஷம்னு சொல்லக்கூடிய சம்பந்தம். அதை பெருமாள் உகந்தான்னு பார்த்தோம் இல்லையோ. இதுல ஒரு விசேஷமான தர்மம் இருக்கிறது. பாகவத கரஸ்பர்ஷம் அப்படின்றது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே. நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப உசந்த விஷயம் அது. பாகவத கரஸ்பர்ஷம். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வங்களை நினைத்தும் பார்க்காத பரமை காந்திகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் இருக்காளே மகான்கள், ஆச்சாரியால், ஆழ்வார்கள், நித்தியசூரிகள், இவாள்லாம் அவளுடைய கரஸ்பர்ஷம், அவ கை பாடுறதுக்கு அவ்வளவு விசேஷம். இன்னைக்கும் கூட திவ்ய தேசங்கள்லயோ பெரிய கஷேத்திரங்கள்லயோ பெருமாள் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்றா, இல்ல பெருமாளுக்கு விசேஷமா ஏதானும் திருவாபரணம் சமர்ப்பிக்கிறா, அல்லது பெருமாளுக்கு திருவாராதன பாத்திரமோ பெருமாள் எழுந்தருளக்கூடிய வாகனமோ ஏதானும் விசேஷமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான்னு சொன்னா அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பண்ண வேண்டிய சுத்தி சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்துல யார் பெரிய மகானா இருக்காளோ, இல்ல அந்த சமயத்துக்கு அங்க யார் வராளோ, அல்லது சம்பிரதாயத்துல அப்ப யார் பெரிய மகான்களா இருக்காளோ அவளை கூட்ட அவ தொட்டு கொடுக்க சொல்லி கொடுப்பா அர்ச்சகர். அந்த மாதிரி அவ கை தொட்டு கொடுத்து அவ கரஸ்பர்ஷமாகி பிரதிஷ்டை பண்றது, பெருமாளுக்கு பயன்படுத்துவதுன்றது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான வழக்கம். இந்த மாதிரி நிறைய மகான்கள் கரஸ்பர்ஷமாகி நிறைய நடந்திருக்கு. திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பழைய திருவாபரணங்கள், வாகனங்கள் அதெல்லாம் இஞ்சிவேள் ஐசிங்கர் பண்ணி அவர் கரஸ்பர்ஷம் பட்டு பெருமாள் ஏத்துட்டான். ஒப்புளியப்பன் கோயில்ல இப்ப நாம சேவிச்சுட்டு இருக்கிற மூலவர் இருக்காரு, அவருடையதான சம்பிரோக்ஷணம் கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாலும் நடந்த போது, அப்போ பெருமாள் பாலாலயம் கண்டருளி மூலவர் திருமேனில ஏதோ நோவெல்லாம் சாத்தின்னு இருக்கார், அவரை சரி பண்ணணும்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் ஆகி சம்பிரோக்ஷணத்துக்கு முன்னால பாகவத கரஸ்பர்ஷம் ஆகணும்னு அப்போது அந்த க்ஷேத்திரத்திலே மகா வித்வானா பண்டித பரமை காந்தியா எழுந்தருளி இருந்த ஒப்புளியப்பன் கோயில் வங்கீபுரம் நவநீதம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய புருஷருடைய கரஸ்பர்ஷமாகி, சுவாமியை உங்க கையால பெருமாளை தொட்டு கரஸ்பர்ஷம் பண்ணுங்க, பாகவத கரஸ்பர்ஷம் ஆகணும், பெருமாள் உகப்பான்னு சொல்லி பிரார்த்தித்து அந்த சுவாமியினுடைய கரஸ்பர்ஷத்தோட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூலவர் இப்ப இருக்கிற மூலவர் உப்புளிப்பன் கோயில்ல. அதே மாதிரி நாவல்பாக்கம் ஐயாவாத்த சுவாமி காலத்துல திருவேங்கடமுடையான் மூலவருக்கு ஒரு சாலகிராம மாலை பண்ணினான். அந்த சாலகிராம மாலையை திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால பாகவத கரஸ்பர்ஷமானோம் அப்படின்னு சொல்லி நாவல்பாக்கத்துக்கு ஐயாவாத்த சுவாமி திருமாலைக்கு வந்து ஒரு வெள்ளி தட்டுல அந்த சாலகிராம மாலையை கொண்டாந்து சுவாமி சன்னதியில வச்சு சமர்ப்பிச்சு சேவித்து பிரார்த்திச்சுண்டா. திருவேங்கடமுடையான் எப்போதும் சாத்திக் கொள்ளக்கூடிய மாலை, நிரந்தரமா பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடியதான மாலை, இருக்க போற மாலை, இது சுவாமியினுடைய கரஸ்பர்ஷமாகி கொடுத்தா பெருமாள் உகப்பான் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா. சுவாமி கரஸ்பர்ஷமாகி திருவேங்கடமுடையான் இன்னைக்கு சாத்தின்னு இருக்கான். இப்படி சொல்லிண்டே போலாம். எத்தனை மகான்களுடைய கரஸ்பர்ஷமாகி எத்தனை பெருமாள்கள் பிரதிஷ்டையானா, எத்தனை மகான்களுடைய கரஸ்பர்ஷம் பட்டு எம்பெருமான் எத்தனை விசேஷமா சாத்தின்னு இருக்கான். அப்படி பாகவத கரஸ்பர்ஷம்னு சொல்லக்கூடியது அத்தனை விசேஷம். பெருமாளுடைய பிரசாதமாகவே இருந்தாலும் அத பாகவதா கரஸ்பர்ஷம் பட்டு வாங்கிக்கிறது அத்தனை விசேஷம். சாதாரண பழம் மகான்கள் ஆச்சாரியால் எல்லாம் சேவிக்க போனோமானா வெறும போக வேண்டாம், ஏதோ உபசாரம் வாங்கிட்டு போறோம். ஒரு 4 கமலா பழமோ ஒரு 4 வாழைப்பழமோ வாங்கிட்டு போறோம்.
வாங்கிட்டு போய் வச்சு சமர்ப்பிக்கிறோம், அவளை சேவிக்கிறோம். சேவிச்சு ஏதோ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம், புறப்படுறோம்னு சொல்றச்ச என்ன பண்றா, அங்க இருக்கிற பழம் ஏதான ஒண்ணு எடுத்து அப்படியே நம்ம கையில போடுறா. அது அவளுடைய பிரசாதம். சுவாமி ஏகாந்தமா எழுதிருக்கார், இதுக்கு முன்னாடி யாரும் வரல, சேவிக்கல, நாம தான் முதல்ல போய் சேவிக்கிறோம். ஒரு 4 கமலா பழத்தை வாங்கிட்டு போனோம், அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து நம்மளாண்ட கொடுக்கிறார். இது என்ன, நாம வாங்கிட்டு வந்த பழத்தை சுவாமி நம்மளாண்ட கொடுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்ல. சுவாமியினுடைய கரஸ்பர்ஷம் பட்டு கிடைப்பது பகவானுடையதான ஸ்பர்ஷம் பட்ட பிரசாதத்திற்கு சமம். அப்படி பாகவத கரஸ்பர்ஷம்னு சொல்லக்கூடியது அத்தனை விசேஷம். அந்த மாதிரி ஆதி காலத்தில இருந்தே எம்பெருமானோட கூட இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரி, ஸ்ரீவைகுண்டம் என்ன, திருப்பார்கடல் என்ன, அர்ச்சாவதாரம் என்ன, இப்படி எல்லா நிலைகளிலும் எம்பெருமானுக்கு எப்போதும் அனுகுணமாக இருந்து கொண்டு இடைவிடாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமனான கருடனுடையதான சம்பந்தம் பெற்றதான மலை, அவனுடைய கரஸ்பர்ஷம் பட்டதான தீர்த்தம். அதனால எம்பெருமான் இங்கே ரொம்ப உகந்து பிராட்டியோடு கூட எழுந்தருளி இருக்கிறான். இது பாகவத கரஸ்பர்ஷத்தினுடையதான ஏற்றம். இந்த எம்பெருமான் எப்படி இங்கே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு ஸ்தலபுராணம் இவனை தியானம் பண்றதுக்காக வர்ணித்து ஒரு தியான ஸ்லோகத்தையும் தந்திருக்கிறது நமக்கு. பெருமாளுக்கு ஒரு தியான ஸ்லோகம், பிராட்டிக்கு ஒரு தியான ஸ்லோகம். 5 பெருமாள்கள் இருக்கா, பிராட்டி இருக்கா, கல்யாணத்தை சேவிக்கிறதுக்காக வந்த பிரம்மா இருக்கார், இவாளை சுத்தி 33 கோடி தேவர்களும் சவத்துல சின்ன சின்ன சிற்பங்களா இருந்து கர்ப்பகிரகத்தை சுத்தி 4 பக்கமும் இருந்துட்டு கல்யாணத்தை சேவிச்சுட்டு இருக்கா. எப்படியானா திருக்குடந்தையில அமுதனை சுத்தி 33 தேவர்கள் இருந்துட்டு இருக்காளோ அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு இருக்கா. இதுல பிரதானமானவர் வாசுதேவன் சொல்லக்கூடிய நரையூர் நம்பி ஸ்ரீனிவாச பெருமாள், பரிபூர்ண ஸ்ரீனிவாசன், தாயார் வஞ்சுலவள்ளி, இவாதான் பிரதானம். இதுல இந்த பெருமாளான நரையூர் நம்பி ஸ்ரீனிவாசன் மூலவருக்கு ஒரு தியான ஸ்லோகம், தாயார் மூலவருக்கு ஒரு தியான ஸ்லோகம். சாந்தம் சாரத சந்திர கோட்டி வதனம் பீதாம்பராலங்கிருதம் ஸ்யாமம் மஞ்சுளநாயகம் சுரதரும் சங்கர்ஷனாத்யைர்விருதம் ஸ்ரீமத் திவ்ய சுகந்த பூதரவரே சம்பூஜிதம் பிரம்மணா சர்வாபீஷ்ட பலப்பிரதம் நரவபும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே. சாந்தம், பெருமாள் அப்படியே சாந்த ஸ்வரூபியா நின்றுட்டு இருக்கான். திருவேங்கடமுடியான் ஒன்னும் நிருசிம்ம நாட்டமா கோபமா எதிரிகளை அழிக்கக்கூடியதான தீக்ஷண்யமான பார்வையோட பெருமாள் எழுந்தருள் இருக்கல. இங்க தான் வந்த காரியம் நிறைவேறிவிட்ட சந்தோஷத்தோட பல நாள் பிரிந்திருந்த பிராட்டியாலே எம்பெருமான் சோகத்தை அடைந்திருந்தான். பிராட்டியை பிரிஞ்சுட்டா, எம்பெருமானுக்கு பிராணனா இருக்கக்கூடிய பிராட்டி, அவள் இல்லாமல் பெருமாள் அப்படி சோகத்துல துயரத்துல இருந்தான். பல நாள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் வரக்கூடிய ஆனந்தம் பரஸ்பரம் பெருமாளுடைய முகத்திலையும் தெரிகிறது, பிராட்டியினுடைய முகத்திலையும் தெரிகிறது. அதனால எந்த கஷ்டமும் இல்லாமல் நிறைவேறின ஆசையோட கூட பெருமாள் ரொம்ப சாந்த ஸ்வரூபியா, இனி ஒன்னும் காரியம் இல்லை, பிராட்டிய தேடிட்டு தான் இங்க வந்தேன், பிராட்டிய சேர்ந்துட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷம். என்னுடைய பக்தரான ரிஷி என் மாமனார் இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்திச்சார், சரி இருக்கிறேன்னு விட்டேன். இனி பிராட்டியோடு கூட சேர்ந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு கருடனாலையும் பிரம்மாவாலையும் திருவாராதனத்தை வாங்கிட்டு இங்கே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பெருமாள் சாந்த ஸ்வரூபியா ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லா நின்றுட்டு இருக்கார் பெருமாள். சாந்தம் சாரத சந்திர கோட்டி வதனம், சரத்கால சந்திரன்கள் கோடி பேர் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வதனம், முகம் பெருமாளுக்கு. சரத்கால சந்திரன் அப்படின்னா புரட்டாசி மாசம் மற்றும் ஐப்பசி மாசம் இரவுகளிலே பிரகாசிக்கக்கூடிய சந்திரன். அவன் எப்படி இருப்பானா, ரொம்ப கலங்கம் எல்லாம் இல்லாமல் அப்படி தூய்மையா இருப்பானாம், அப்படி பால் போல இருப்பானாம். எருமை தயிர் இருக்கிறதே, பசுந்தயிரை விட எருமை தயிர் நல்லா கெட்டியா இருக்கும். பசுந்தயிர் லேசா மஞ்சளா இருக்கும், எருமை தயிர் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். கவிஞர்கள்லாம் அந்த எருமை தயிரை எப்படி வர்ணிப்பான்னா, சரத்கால சந்திரன் போலே கலங்கம் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறதுன்னு வர்ணிக்கிறது வழக்கம். எருமை தயிரை போல சரத்கால சந்திரன் இருக்கான். அது ஒரு சரத்கால சந்திரன் அப்படி இருக்கான்னா, கோடி சரத்கால சந்திரன்கள் ஒன்னா சேர்ந்தா எத்தனை பிரகாசமா இருப்பாளோ, எத்தனை கலங்கலம் இல்லாமல் இருப்பாளோ, எத்தனை பளிச்சுன்னு இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கான் பெருமாளுடைய முகம். சரத்கால சந்திரன் சொல்லக்கூடியவன் அத்தனை அழகானவன். அவனை பார்த்தா கவிதை எழுதாதவாளுக்கும் கவிதை எழுதணும்னு தோணும், அத்தனை அழகானவன். அதே மாதிரி நிசப்தமா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவன், மற்ற சந்திரன்களை விட ரொம்பவும் குளிர்ச்சியை பொழியக்கூடியவன். அந்த சரத்கால சந்திரனிடத்திலிருந்து அமிர்த மழை வருஷிக்கிறது, அமிர்த கிரணங்கள்லாம் பொழியறதுன்னு சொல்லி ஜனங்கள்லாம் நம்புறா. இன்னைக்கும் வடநாட்டுல
சரத்கால பௌர்ணமி, புரட்டாசி பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பால் பாயாசம் பண்ணி சந்திரனுக்கு முன்னால கொஞ்ச நேரம் வச்சு அவ பாஷையில ஏதோ சொல்லி சந்திரனை வழிபடுவா சாமானிய மக்கள். அப்படி அவ சந்திரனை வேண்டிட்டு வழிபடுறச்ச சந்திரனுக்கு முன்னால மொட்டை மாடியில கொண்டு அதை வைக்கிறச்ச சந்திரனுடைய அமிர்த வருஷம் அதுல பட்டு அது விசேஷமான சக்தியை பெறுகிறது. அதை சாட்டா இவாளுக்கு நோய் நொடி எல்லாம் சரியாயிடுறது, உடம்புக்கு வீரியமும் ஆரோக்கியமும் கூடுறதுன்னு அவ நம்புறா. அந்த மாதிரி அமிர்த வருஷத்தை பொழியக்கூடியவன் சரத்கால சந்திரன். ஒரு சரத்கால சந்திரன் இத்தனை பண்றான்னா கோட்டி சரத்கால சந்திரன்கள் போலே முகத்தை கொண்ட இந்த எம்பெருமான் எப்போதும் அமிர்தத்தை பொழிகிறார், அமிர்த மழையை பொழிகிறார். அமிர்தம்னா என்ன? யார் அமிர்தம் சாட்டாலோ அவளை சாகாது இருக்கும்படியா பண்ணும். அதை விட உசத்தியான மோட்சம்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். முத்தி மழை பொழியும் முகில் மன்னர் வந்தார். மோட்சம்னு சொல்லக்கூடிய அமிர்த வருஷத்தை பொழியக்கூடியவர். கோடி சரத்கால சந்திரன்களைப் போலே கலங்கம் இல்லாமல் பளிச்சுன்னு பிரகாசிக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை உடையவர். கோடி சரத்கால சந்திரன்கள் போலே வெளுப்போடும் குளிர்ச்சியோடும் தூய்மையோடும் இருக்கக்கூடியவர். பெருமாளுக்கு இங்க கோபம்ன்றதே கிடையாது. எல்லோருக்கும் எப்போதும் சாந்த ஸ்வரூபனா இருந்துண்டு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோடு கூட பெருமாள் குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கார். சாரத சந்திர கோட்டி வதனம், கோடி சரத்கால சந்திரன்களை போன்ற முகம். பீதாம்பராலங்கிருதம், விசேஷமான மஞ்சள் நிறத்தினாலான பட்டு வஸ்திரத்தை இடையிலே தரித்துக் கொண்டிருக்கிறார். விசேஷமான பட்டு வஸ்திரத்தினாலே தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெருமாள் என்ன நிறத்திலே இருக்கார் அப்படின்னா சியாமம், கரு நிறத்தவன். பெருமாளுடைய சுவாபாவிக நிறமான கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். மூலவர் கருப்பாதான் சிவசாச்சின் இருக்கார். வஞ்சுல நாயகம், வஞ்சுலவள்ளி தாயாருடைய நாயகனா அவளுடைய கணவனா பக்கத்திலேயே நின்று இருக்கான் கல்யாண குளத்திலே. சுரதரும், சுரதருன்னா கற்பக விருட்சம். கற்பக விருட்சத்தின் இடத்துல யார் எதை போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறதோ இல்லையோ, அந்த மாதிரி யார் இந்த எம்பெருமான் இடத்துல பிரார்த்திச்சுண்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நிறைவேற்றி வைக்கக்கூடிய கற்பக மரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். சுரதரும் சங்கர்ஷனாத்யைர் விரதம், சங்கர்ஷணன் முதலானவர்களாலே சூழப்பட்டவராக எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா சங்கர்ஷணன், அனிருத்தன், பிரத்யும்னன், புருஷோத்தமன், பிரம்மா இவர்கள் சூழ பெருமாள் நின்று இருக்கார். ஸ்ரீமத் திவ்ய சுகந்த பூதரவரே, பெருமை மிக்க. ஸ்ரீமத் அப்படின்னா விசேஷமான, பெருமை மிக்க, உசந்த. என்ன விசேஷம், என்ன பெருமை, என்ன உசத்தி? கருடனுடைய கரஸ்பர்ஷம் பட்ட பெருமை மேரு பர்வதத்தினுடையதான ஒரு பாகமா இருந்தாலும் கருடன் மாத்திரம் அதை பேத்துண்டு இங்க எரியல அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருக்குமா? பரம பாகவதோத்தமனான கைங்கரிய ஸ்ரீமானான கருடனுடைய சம்பந்தம் பெற்ற பெருமை ஸ்ரீமத். திவ்ய, வசந்தது மட்டுமில்ல, பெருமையானது மட்டுமில்ல, திவ்ய. பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்தது, பிராட்டிக்கு ரொம்பவும் பிடித்தது. அதனாலதான் பெருமாளும் பிராட்டியும் இது மேல நின்றுட்டு இருக்கா. ரிஷி என்ன பிரார்த்தித்தார்? அப்பா நீ இந்த சுகந்தகிரி மலை மேல நின்றுண்டு வரவாலையெல்லாம் அனுகிரகிக்கணும்னா பிரார்த்திச்சார்? இல்ல, என்னுடைய இந்த ஊர்ல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணணும்னு தான் பிரார்த்திச்சார். இவர் ஏன் தாயார் அவதாரம் பண்ணின அந்த வஞ்சி கொடிக்கு கீழே நின்றுண்டு அனுகிரகிக்க கூடாது? இவர் ஏன் மணிமுக்தா புஷ்கரணி கரையில இருந்து அனுகிரகிக்க கூடாது? இவர் ஏன் ரிஷி ஆசிரமத்திலேயே இருந்து அனுகிரகிக்க கூடாது? கருடனுடையதான கரஸ்பர்ஷம் பட்ட மலையானபடியினாலே அதிலே வசிக்க வேண்டும், தனக்கு அது ரொம்ப இஷ்டம்னு பெருமாள் காட்டுறார். அதனால திவ்ய, பெருமாளுக்கு மிகவும் பிடித்த விருப்பமான சுகந்த பூதர வரே. பூதரம் அப்படின்னா மலை, வரே அப்படின்னா சிரேஷ்டமான மலை. எப்படின்னா ஒரு திருவேங்கட மலையை போலே, ஒரு திருமாலிருஞ்சோலை மலையை போலே விசேஷமான சிரேஷ்டமான வசந்த மலை. மலைக்கு என்ன பேருன்னா சுகந்தகிரின்னு பேரு. சுகந்தகிரினாலும் சுகந்த பூதரம்னாலும் ஒண்ணும். பூதரம் கிரி அப்படின்னா மலை. நல்ல நறுமணம் வீசக்கூடிய மலை. மேரு பர்வதத்துல இருந்த போது நிறைய மல்லிகை, சண்பகம் முதலான புஷ்பங்களால கமகமான வாசனை வீசிட்டு இருந்ததோ இல்லையோ, அந்த வாசனையோட கூட இங்கும் விளங்கக்கூடியதான மலை. அதனால சுகந்த பூதரவரே. அந்த மலையிலே சம்பூஜிதம் பிரம்மனா, பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் பெருமாள். சாஸ்திரப்படி முறைப்படி பிரம்மாவானவர் பெருமாள் பிராட்டி ஆராதிச்சுருக்கார். இந்த எம்பெருமான் சர்வாபீஷ்ட பலப்பிரதம், எல்லோரும் விரும்பிய எல்லா பலன்களையும் தந்து கொண்டிருப்பவனாக, நரவப்பும் மனுஷாளுக்கெல்லாம் தெய்வமாக, மனுஷ ரூபத்திலே வந்த தெய்வமாக, ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே, பிராட்டியோடு கூடின பெருமாளாக இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நான் பஜிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவனுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு எல்லா அபீஷ்டங்களும் நிறைவேற வேணும் அப்படின்னு பெருமாளுடைய ஆச்சரியமான தியான ஸ்லோகம். சாந்தம் சாரத சந்திர கோட்டி வதனம் பீதாம்பராலங்கிருதம் ஷ்யாமம் வஞ்சுல நாயகம் சுரதரும் சங்கர்ஷனாத்யைர்விருதம்
ஸ்ரீமத் திவ்ய சுகந்த பூதரவரே சம்பூஜிதம் பிரம்மணா சர்வாபீஷ்டபலப்பிரதம் நரவபும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே. பிராட்டியான வஞ்சுலவள்ளி தாயாருக்கு பிராதானியம் இருக்கிற கஷேத்திரம் இது. பிராட்டியை தேடிண்டு தான் பெருமாள் இங்க வரார். அதனால பிராட்டிக்கு விசேஷமாக தனியா ஒரு தியான ஸ்லோகம். மேதாவி முனி சம்புஷ்டாம் சுகந்தவன சம்பவாம் ஸ்ரீனிவாச பிரியாம் தேவீம் வந்தே வஞ்சுலநாயிகாம். மேதாவி மகரிஷியினாலே நன்கு பார்த்து பார்த்து போஷிக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவள், சுகந்தவனம்னு சொல்லக்கூடிய இந்த திருநறையூரிலே தோன்றியவள், அவதாரம் பண்ணினவள், ஸ்ரீனிவாசனான திருநறையூர் நம்பியினுடைய பிரியமான மனைவி. அவள் ஈஸ்வரி, எல்லா லோகங்களுக்கும் ஈஸ்வரி, ஸ்ரீமன் நாராயணனைப் போலே பரம்பொருள். அந்த வஞ்சுல நாயகின்னு சொல்லக்கூடிய வஞ்சுலவள்ளி தாயாரை நான் வணங்குகிறேன் என்பதாக தாயாருடைய தியான ஸ்லோகம். மேதாவி முனி சம்புஷ்டாம் சுகந்தவன சம்பவாம் ஸ்ரீனிவாச பிரியாம் தேவீம் வந்தே வஞ்சுல நாயிகாம். இதற்கும் மேலான வைபவங்களை அடுத்த புண்ணியஸ்ல பார்க்கலாம். கரவாமடனாகு தன்கன்று உள்ளினார்போள் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன். நரவார் பொழில் சோழ் நரையோர் நின்ற நம்பி பிறவாமையனைப் பணி எந்தை பிரானே. ஸ்ரீமதே வஞ்சுலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமः. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.